வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அண்ட் இன்னும் பார்க்க போகிற மூவி வந்து ரோல் பிளே 2024 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் காமெடி மூவி. அண்ட் இந்த படத்தை ரிவ்யூ போதுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஹெல்ப்மெண்ட் டாட் அண்ட் உங்களுக்கு நிறைய மூவிஸ் எப்படி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டியில் வந்து ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க, டேவ் எமா. அண்ட் அவங்களுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனோட பேர் வந்து வேட் அண்ட் பொண்ணோட பேர் வந்து கேரோலின். ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலி, ஒரு குட் ஜாப், ஒரு குட் ஹவுஸ், அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலி, ஒரு பர்ஃபெக்ட் லைஃப்னு சொல்லலாம். அண்ட் நம்ம எமா வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் வெளியே போயிட்டு, அதாவது வேலை செய்கிற இடத்துல வந்து வெளியே எங்கேயே ட்ரிப் அங்கே மாதிரி கூப்பிட்டாங்க, அங்கே போய் வேலை பார்த்துட்டு வர மாதிரி. ஸோ வந்து இது ஆரம்பத்தில் வருஷத்துக்கு ஒரு நாள் இருக்கும்போது, இப்போ வந்து ரீசெண்ட் டைம் வயசில் வந்து போயிட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா போகிறாங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் இருந்துட்டு வராங்க, திரும்பி இங்கே ஒரு 2 நாள் 3 நாள் இருந்ததுக்கப்புறம் திரும்பி அந்த மாதிரி போகிறாங்க. அண்ட் என்னடா இவ்வளோ ஏன் வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேமிலி கூட அவங்களால வந்து ஒரு டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தெரிய வருது நம்ம ஏமா வந்து ஒரு பெய்ட் அசாசின். அவங்களோட உண்மையான பேர் வந்து ஆனா பெல்லர். அவங்க வந்து தன்னோட கவர், அதாவது தன்னோட உண்மையான அடையாளத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எம்மா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேரோட இந்த ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு அந்த வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஃபேமிலியோட அவங்க கொடுக்குறது வந்து உண்மையான லவ். அவங்க உண்மையாகவே தன்னோட ஹஸ்பண்டை லவ் பண்ணி அவரோடய இருந்து 2 பசங்களை வந்து பெற்று இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி உருவாக்கியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டிட்டு இவங்க வந்து வேற ஒரு ஊருக்கு இவங்க ஃபேமிலியோட போகிறது தான் இவங்க பிளான். அந்த பிளானை வந்து இவங்க எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம எம்மாவுக்கு டேவுக்கு வந்து லைஃப்பில் வந்து சின்னதாக கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ ஒரு மாதிரி நம்ம வந்து ஒரு ரோல் பிளே கேம் வந்து விளையாடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸில் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு வந்து நம்ம ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் வந்து அப்படின்னு பார்த்து நம்ம எம்மா கிட்ட ஒரு வயசானவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்போ தான் தெரிய வந்து எம்மா வந்து ஆனா பெல்லர்னு சொல்லிட்டு அந்த வயசானவருக்கு தெரியுது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ரூமுக்கு வா முன்னாடி பேசணும்னு சொல்லும்போது அப்போ தான் தெரிய வருது இவர் வந்து நம்ம எம்மாவை கொல்றதுக்காக வந்திருக்காங்க. அது தெரிஞ்சுக்க நம்ம எம்மா வந்து அந்த பெரியவரை கொண்டுட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. நம்ம எம்மாவும் டேவும் அடுத்த நாள் வந்து போலீஸ் வந்து அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது நேரத்தில் வந்து நம்ம எம்மாவை ட்ரைன் பண்ண ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூலோட ஹெட் வந்து ஒரு விமன். ஓகேங்களா, அந்த விமன் வந்து நம்ம எம்மாவை தேடிட்டு இருக்காங்க. எம்மா வந்து ஒரு ஃபைனஸ்ட் அசசன், ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்லலாம். அவங்க வந்து திரும்பி நமக்கு வேணும், நம்ம வந்து விட்ட ஒரு பிஸ்னஸை எம்மா வச்சு தான் தொடங்க முடியும், ஸோ அவளை கடத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்து நம்ம எம்மாவை வர வைக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணுவாங்க. அதேமாதிரி எம்மாவும் இவங்க வந்துடுவாங்க. வந்துட்டு நம்ம எம்மாவுக்கு அவங்களோட ஏஜென்ட் ராஜுன்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுவார். ராஜை வந்து கொண்டுருவாங்க. இவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் என்னன்னு தெரியாமல் ஒரு பக்கம் இவங்க குழம்பிட்டு இருப்பாங்க. எம்மா வந்து வேற ஒரு ஊருக்கு வந்துட்டு. அண்ட் இந்த பக்கம் வந்து நம்ம தேவை தேடி போலீஸ் வந்துடும். போலீஸ் இந்த மாதிரி உங்களோட ஒய்ஃப் வந்து உங்கள் ஒய்ஃபே கிடையாது, ஆனா பெல்லர் அவங்களோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும்போது இவருக்கு வந்து ஒரே ஷாக், என்ன பண்ணுறது தெரியாமல் ஃபோன் பண்ணாலும் ரீச் ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஃபோன் பண்ணி ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி எம்மா சொல்லும் போது டேவ் என்ன சொல்லுவாருன்னா, இது வந்து நம்மளோட பிரச்சனை, நம்ம தான் முடிக்கணும், நான் வந்து பசங்க இங்கே விட்டு நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாரு. போன இடத்துல போனோடனே பிடிச்சி அவங்களோட இடத்துல அந்த அடைச்சி வச்சிடறாங்க அந்த ட்ரைனிங் ஸ்கூல்ல. அங்கே போய் பார்த்தா நம்ம எம்மா டேவோட பசங்க அங்கே இருக்காங்க. ஐயோ அப்படின்னு பார்த்து மொத்த பேரையும் ஃபேமிலி கடத்தி வச்சு நம்ம எம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி டேவை நீ கொன்னுரு, உன் பசங்களை நான் பார்த்துக்கிறேன், உன்னையும் நான் பார்த்துக்கிறேன், பழைய மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமன் சொல்கிற அந்த நேரத்தில் இவங்க வந்து அங்கேருந்து எப்படி தப்பிச்சு தன்னோட ஃபேமிலி எப்படி காப்பாற்றலாங்க அப்படின்றது இந்த படத்தில் கிளைமேக்ஸ் கதை. ஒரு நல்ல படம் தான் நான் சொல்லுவேன். யூஸ்வலாக வந்து ஒரு மேல் அசசின் தான் இருந்திருக்கணும், பட் நீங்கள் ஒரு ஃபீமேல் அசசின் கடையில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, மற்றபடி ஸ்டோரி லைன் ஒன்று தான், பட் அந்த கேரக்டர் சுவிட்ச் ஆனது தான் இங்கே வந்து நல்லாவே இருந்திருக்கு, நல்லாவே எடுத்துருக்காங்க. நல்லா எல்லா ஆக்டிங்கும் நல்லா தான் இருக்குது. ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படம் வந்து நீங்கள் ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஃபேமிலியோட பார்க்கலாம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதே மாதிரி வந்து நார்மலான ஆடியன்ஸ் பார்க்கலாம். இன்னும் ஸ்பெசிஃபைக்காக நீங்கள் ஆடியன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் வந்து ஒரு PG-13 மூவி. இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு நான் 3 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. நான் மிஸ்டர் நோபடி இன்னொன்று சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.